திருப்பத்தூர் மாவட்ட தொன்மை பாதுகாப்பு மையத்தின் சார்பாக இந்த மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் தொன்மை சார்ந்த வரலாற்று அடையாளங்களை மீட்டுருவாக்கம் செய்யக்கூடிய, மீட்டு பாதுகாக்கக்கூடிய பணிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். அதன் அடிப்படையில் கந்திலி அருகே நாங்கள் கலாய்வு பணிகளை மேற்கொண்டு வரும்போது புதூர் என்கிற இடத்தில் அறிவியல் விந்தையாக பார்க்கக்கூடிய காளான் பாறைகளை நாங்கள் கண்டறிந்திருக்கிறோம். ஏற்கனவே இந்த பகுதியில் தோக்கியம் உள்ளிட்ட சில இடங்களில் காளான் பாறைகள் கண்டறியப்பட்டிருக்க போதிலும் இந்த 3 பாறைகள் புதிதாக கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்த காளான் பாறைகள் என்பவை அறிவியல் விந்தையாக பார்க்கப்படுகிறது. உலகின் சில பகுதிகளிலும் இந்தியாவின் சில இடங்களில் மட்டுமே காணக்கூடிய இந்த காளான் பாறைகள் திருப்பத்தூர் மாவட்டத்தில் 3 இடங்களில் காணப்படுவது சிறப்புக்குரியதாக இருக்கிறது. காளான் பாறை என்றால் என்னவென்றால், காற்றில் இருக்கக்கூடிய ரசாயனங்கள் மற்றும் மண் துகள்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பாறை மீது மோதும் போது அந்த பாறையில் இருக்கக்கூடிய மென்மையான பாறைகள் அரித்து கடினமான பாறைகள் அப்படியே தங்கிவிடுகின்றன. அந்த வகையில் பார்க்கும்போது அந்த பாறையின் மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் அப்படியே இருக்க, ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியை அரிக்கும் போது பார்ப்பதற்கு ஒரு காளான் போல தோற்றமளிக்கும். ஆகவே அறிவியலாளர்கள் இதனை காளான் பாறை, அதாவது மஷ்ரூம் ராக் என்று அழைக்கின்றனர். இந்த வகையான பாறைகள் திருப்பத்தூர் மாவட்டத்தில் அதிக அளவில், அதிலும் குறிப்பாக கந்திலி சுற்று வட்டாரத்தில் இருப்பது விந்தையாக இருக்கிறது. இது ஆய்வு செய்யப்பட வேண்டிய ஒன்று. இந்த காளான் பாறைகளை எல்லாம் அழியும் தருவாயில் இருக்கிறது. ஆகவே இவற்றையெல்லாம் பாதுகாக்க முன்வர வேண்டும் என்பது எங்களை போன்றவர்களின் கோரிக்கையாக இருக்கிறது.